இந்த மாதிரி உதிரி உதிரியாக சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நம்ம கிளாஸ் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கணும். ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரை ஃப்ரை பண்ணணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சமாக புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போன பிறகு ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இதை சேர்க்கறதுனால பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் இதில் 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணுறேன். ஸ்கின்லெஸ் ப்ளஸ் போன் உள்ளதாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி